முத்து, ஏடா ஏன் சோகமா உட்காந்துருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. அட, எதுனாலும் என்கிட்ட சொல்லு. மூஞ்சியெல்லாம் பாரு, வாட்டமா இருக்கு. என்ன? அம்மா, எனக்கு மீனா ஞாபகமாகவே இருக்குமா. அவளை என்னால் மறக்க முடியலம்மா. அவளை பார்க்கணும் போல இருக்குமா. அதான பார்த்தேன். ஒரு வாரம் ஆயிடுச்சு அவ பேச்ச எடுக்காமே இருக்கானேன்னு. இந்த எடுத்துட்டான்ல, அது எப்படி விடுவானா நானு? டேய், அவ தான் உன்னைய வேணான்ட்டு போயிட்டாளேடா. அம்மா, அவள் என்னை பிரிஞ்சு போனாலும் அவள் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு அவள் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான்மா தெரியுது. என்னால் அவளை மறக்க முடியலம்மா. மறக்க முடியல. டேய், மூஞ்சியம்மா அப்படி வைக்காதடா. நானும் பெத்த பிள்ளையாச்சின்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மறக்க முடியலையாம்ல, மறக்க முடியல. ஒரு பொம்பளை பிள்ளை உன்னை வேணான்ட்டு போயிட்டா, அதை நினைச்சு கோவப்படுவானா? சோகமா உட்காந்துருக்கேன். அம்மா, நிறுத்துறாமத. அம்மாவா? அம்மா சூடு சொரணை இருக்கா இல்லையாடா உனக்கு? அம்மா, மீனா விஷயத்தில் எனக்கு சூடு சொரணை இல்லைம்மா, இல்லை. அவள் எனக்கு வேணுமா, அவள் எனக்கு வேணும். அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுமா. அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. டேய், அப்ப போய் கூட்டிட்டு வர வேண்டியதானடா? அம்மா, நான் போய் கூப்பிடுவேன். ஆனால் என் மாமியாக்காரி என்னைய கிழிச்சு நார்னாராக தொங்க விட்டுருவாமா. அவள் வாய் பெரிய வாய்மா, பெரிய வாய். அதுக்கு பயந்துக்கிட்டு தாம்மா போகாமல் இருக்கேன். என்னது, மாமியாக்காரி பேசுவாளா? ஏண்டா, என் வயிற்றுல பிறந்துட்டு இப்படி எவளுக்கோ பயந்துக்கிட்டு இருக்கியடா? அம்மா, நீயும் வாமா, 2 பேரும் போய் கூட்டிகிட்டு வந்துடலாமா மீனாவை? சரி வா, வந்து தொலை. உன்னைய பெத்ததுக்கு எவள்கிட்டயோ பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. சரிம்மா, சரிம்மா, போலாமா, போலாமா, போய் கூட்டிகிட்டு வந்துடலாமா? ஏய், பல்ல போட்டு கெஞ்சாதடா, வாடா போலாம். உன்னைய பெத்ததுக்கு. ஏண்டி மீனா, ஒரு வாரம் ஆகுது, இன்னும் உன் புருஷன் வந்து கூப்பிட்டுருக்கானான்னு பாத்தியா? மா, அவரு வரேந்தாம சொல்லுவாரு. என் மாமியாக்காரி விடமாட்டா. அவ எப்படி ஆளு, குண்டு பூசணிக்கா. அவன் அவங்க அம்மா கறி பேச்ச கேட்டு இருந்தா அப்படியே இருக்கட்டும், விடுறி. வந்தா வரேன், வராட்டி போறேன். அம்மா, இன்னைக்கு வருவேன் பாரு. கண்டிப்பா சொல்றேன், இன்னைக்கு வருவாங்க. வரட்டும், இன்னைக்கு ஒரு வாரம் வறுத்து எடுத்து விடுறேன். அம்மா, கூப்பிடுமா. சம்மந்தி, சம்மந்தி. அம்மா, அவங்க வந்திருக்காங்கம்மா. யார் வந்திருக்கா? நீ உன் வேலையை பாரு. யார் வந்திருக்கான்னு கண்ணு கூடவா தெரில உனக்கு? அம்மா, கொஞ்சம் பொறுமையாக பேசுமா. ஏண்டா, வந்து நிற்கிறோம், பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காளுங்க. அவளுகளையும் மதிக்க மாட்டேங்கிறாளுங்க. அவள்கிட்ட போய் என்னடா பேச சொல்கிறேன்? சரிம்மா, நான் கூப்பிட்றேம்மா. கூப்பிட்டு தொலை. அத்தை, அத்தை. சொல்லுங்க, இப்போதான் உங்களுக்கு வழி தெரிஞ்சா? இத்தனை நாள் ஆயும். ஏண்டி, வந்தவங்களை எந்திரிச்சு வான்னு கேட்க துப்புல நீ எல்லாம் என் மகனை கேள்வி கேட்குறியா? ஏண்டி, பொண்ணை கட்டின வந்திருக்கேன், உனக்குலாம் என்ன அவ்வளோ திமுறா? எந்திரிச்சு வாங்க உட்காருங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறேன். ஓ முகரையெல்லாம் பார்த்து இந்த வீட்டில் பொண்ணு கட்டினேன் பாரு, ஏன் தப்பு தாண்டி. அம்மா, கோவப்படாதம்மா, கொஞ்சம் பொறுமையாக பேசுமா. ஏண்டா, உங்கள் வீட்டில் இருக்கும்போது நீ என்னென்ன பேசுன, இப்போ இங்கே வந்து நடிக்கிறியா? மீனா, அன்னைக்கு ஏதோ கோவத்தில் பேசிட்டேம்மா. நான் செஞ்சது தப்புதாம்மா, என்னை மன்னிச்சிரு. உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேம்மா. நீ என் கூட வந்து வாழுமா, என் கூட வந்து வாழு. ஏண்டா, என்னடா நீயே இவள்கிட்ட போய் ஏண்டா கெஞ்சிக்கிட்டு இருக்க? பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு வாடா போலாம். ஏய், வீடு கையை விடு. டேய், விடுறா என் பொண்ணு கைய. ஏய், இந்தடி, அவன் பொண்டாட்டி கையை அவன் பிடிக்கிறான், உனக்கு என்னடி? உன் கையை வாடி பிடிச்சி இழுத்தியா? விடுங்கிற. ஆமா, இதுல என் கையை வேற பிடிச்சிருப்பானா? கையை உடச்சி விட்டுருவேன், உடச்சு. நீ பெரிய உலக அழகி, உன் கையை வேற பிடிச்சிருப்பாங்க. டேய், பிடிச்சி இழுத்துட்டு வாடா அவளை. அடி பாவியெல்லாம், என் பிள்ளைய ஏண்டி இப்படி தள்ளி விட்டீங்க? அப்புறம் ஒரு பொண்ணு கையை பிடிச்சிருந்தா தள்ளி விடாம என்ன பண்ணுவாங்க? டேய், எந்திரிச்சு வந்து தொலைடா, மானத்தையே வாங்குறடா. ஒரு பொம்பளை பிள்ளை தள்ளி விடுத்து போய் விழுந்து கிடக்குற. அம்மா, என்னத்தை சாப்பிடுவாங்கன்னு தெரிலம்மா. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காயம்மா. இடுப்பு வேற போச்சுமா. இருமா, வரேன். ஏ மீனா, நீங்கிட்டு வா. ஏய், இவ்வளோ பேசுறீல, என் மகளோட வாழ்றதுக்கு உன் மகனுக்கு என்ன தகுதி இருக்கு? வேலை வெட்டி இல்லாதவன். அம்மா பேச்ச கேட்டுட்டு பொண்டாட்டி அடிச்சு வீட்டுக்கு துரத்தி விடுறான். இவன்லாம் ஒரு ஆம்பளையா? ஏண்டி, என் மகனுக்கு என்ன குறை? உன் பொண்ணாவது பார்க்க குரங்கு மாதிரி இருக்கா. என் மையம் பாரு, ராஜாமா இருக்காண்டி. ஆமா ஆமா, அவன் ராஜா, நீ கூஜா. போடி, நீ ஒரு பூஜா. ஏய், வாய்க்கு வந்தபடி பேசாதடி, மரியாதை கெட்டு போயிடும். அத்தை, கோவப்படாதீங்க அத்தை. கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் முன்னேறி காட்டுவேன் அத்தை. உங்கள் பொண்ணை நல்லபடியாக வச்சு வாழ்வேன் அத்தை. நீங்கள் என் கூட அனுப்பி வைங்க அத்தை, அனுப்பி வைங்க. என்னைய நம்புங்க அத்தை, என்னைய நம்புங்க. முத்து, முத்து, அத்தை காலில் விழுந்து போய் மீனாவை கூட்டிட்டு வாப்பா. சரிம்மா. போடா, ஒன்னத்துக்கு ஆகாத வயலே. அவளுக்கு எந்த பேச்சு பேசுறாளுங்க, வாங்கிட்டு நிக்கிற. அவளுக்கு முன்னாடி நீ நல்லா வாழ்ந்து காட்டணும்டா. அம்மா, எனக்கு ரோசை வந்துருச்சுமா, ரோசை வந்துருச்சு. ஏய், பூ விற்கிற பொம்பளை, உங்கள் முன்னாடி நான் நல்லபடியாக வாழ்ந்து காட்டல. என் பேர் முத்து இல்லை. நாளைக்கே ஒரு கார் வாங்கி, அதுக்கப்புறம் 1 மாதம் நின்று இன்னொரு கார் வாங்கி, 1 வருஷத்தில் 100 கார் வாங்கி நான் ஜெயிச்சு காட்டலை. என் பேர் முத்து இல்லை. பூ விற்கிற பொம்பளை, என் வண்டிக்கு பூரா நீ தான் பூ கொடுக்க போகிற.
உன் பின்னாடி நிக்கிறா பாரு, தான் தான் அழகின்னு நினைச்சுக்கிட்டு. அவளையும் சும்மா விட மாட்டேன். இன்னொரு அழகான பொண்ணை கல்யாணம் முடிச்சு காட்டல. என் பேரு முத்து இல்ல, முத்து இல்ல. சபாஸ்டா முத்து, நீதான்டா என் மகன். வாடா போலாம் நம்ம வீட்டுக்கு. காலம்பூரா இவன் இங்கேயே கிடக்கட்டும். ஏய் போடி போடி பாத்துக்கிறேன். அம்மா என்னம்மா போயிட்டாங்க? இன்னும் பாரு உன் புருஷன் அவங்க அம்மா பேச்ச கட்டி எப்படி போறேன் பத்தியா? மா அது இல்ல, கார்லாம் வாங்குறேங்கிறாங்க, இன்னொரு கல்யாணம் வேற முடிச்சுக்கிறேங்கிறாம்மா. மா அவன் ஒரு கிறுக்கு பயமா, செஞ்சாலும் செய்வான், அதான் எனக்கு பயமா இருக்கு. அட விடுறி பாத்துக்கலாம்.